வெல்கம் டு நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் பவர்ட் பை த லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. ஜென்ரலாகவே கிராமங்களுக்கும் சிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு சிட்டி எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். நிறைய நெருக்கமாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், நிறைய எக்ஸ்போஷர், உலகளவிலான தொடர்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையும் இந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி சிங்காக இருக்கும். ஆனால் கிராமங்கள் இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பசுமை, நிறைய மரங்கள், அமைதின்னு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூழ்நிலை ரெண்டு இடங்களுக்கும். ஆனால் சில எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ஸில் அந்த எமோஷன்ஸ், மனிதர்களுடைய மனநிலை எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட சில சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நெருங்கிய வீடுகள் கொண்ட சென்னை திருவிக நகர். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வீடுகள் கொண்ட திருநெல்வேலியில் இருக்கும் சின்ன கிராமம். இரண்டு வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம். ஆனால் மனிதர்கள் வித்தியாசமற்றே இருக்கின்றனர். ஆண்களின் பருவம் போல் அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு வயது 40 வயது. பழமொழிகளிலும் வாய்மொழியாகவும் இந்த வயதின் குணம் பற்றி அறியப்பட்டாலும் அதிகமான ஆண்கள் இந்த வயதில் தடுமாறித்தான் போகின்றனர். என்று ஆண்களின் பக்குவப்பட்ட நிலை இந்த தடுமாற்றத்தை நிறைய பேரிடம் குறைத்திருக்கிறது. ஆனாலும் சில சம்பவங்கள் கவனிக்கப்பட வேண்டியதாய் இருக்கின்றன. ஏனெனில் சென்னையின் லோகேஷ், திருநெல்வேலியில் ஆர்த்திகா என பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். +2 படிக்கிற ஆர்த்திகா, பூர்வீக வீடு, கொஞ்சம் பழைய வீடு, புதிதாய் கட்டிய நவீன வீடு என்று 3 வீடுகளாய் இருக்கின்றது ஆர்த்திகாவின் வீடு. முதல் வீட்டில் தூங்கும் ஆர்த்திகா அதிகாலை 5 மணிக்கு எழுந்து போய் பின்னாடி இருக்கும் பழைய வீட்டில் போய் படிப்பது வழக்கம். அன்றைக்கும் அப்படித்தான். தமிழ் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சில அப்பா வீட்டில் நானும் அம்மாவும் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு சில அப்பா வீட்டுக்கு கதவு திறன்னு சொன்னாங்க. நான் திறக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ தண்ணி குறைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திறந்தேன். அதுக்கப்புறம் என்னை வெளியே பிடிச்சி தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்திகாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. தரதரவென்று இழுத்து வந்து வெளியே தள்ளிய அப்பா முத்துராஜின் கோபத்தை பார்த்தும் வீட்டுக்குள் இருக்கும் அம்மா ஜமுனாவை நினைத்தும் பதறிப்போயிருக்கிறார் ஆர்த்திகா. ஆர்த்திகாவைப் போலவே அதே பதட்டத்தை அனுபவித்திருக்கிறார் சென்னை லோகேஷ். கடந்த 22ஆம் தேதி அதீத கோபத்தில் லோகேஷின் அப்பா ரவிச்சந்திரன் வீட்டுக்கு வர தனது அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டிருக்கிறார் லோகேஷ். அம்மா பொறுத்து பார்த்தாங்க. அவங்களால ரொம்ப முடியல. கதவின் ஒரு பக்கத்தில் சென்னையில் லோகேஷும் நெல்லையில் ஆர்த்திகாவும் பதறிக்கொண்டிருக்க, கதவின் மறுபக்கத்தில் அவர்களின் இளம் வயதில் பார்த்திருக்க வேண்டாத அந்த கொடூர நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன.